சபாநாயகர் அப்பாவுவை தட்டி தூக்கிய அதிமுகவினர் அதிர்ச்சியில் திமுக தலைமை. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நமது சபாநாயகர் அப்பாவின் மீது வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. அப்பாவுவை பொறுத்த வரைக்கும் எதற்காண்டி வழக்குகள் தொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயலலிதா அம்மையார் இறந்த அந்த சமயத்திலே அதிமுக இருக்கக்கூடிய ஒரு 40 எம்எல்ஏக்கள் திமுகவிலே அதுவும் மு.க. ஸ்டாலின் முன்னிலையிலே இணைவதற்கு விருப்பம் தெரிவித்தாங்க. அதற்கு ஸ்டாலின் அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை பொதுவெளியிலே பேச ஆரம்பிக்கிறார். இப்ப அது பேசி ஒரு வருடங்கள் பாய்ப்போச்சு. அந்த பிரச்சனையை தான் நமது அதிமுக வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய பாபு முருகவேல் அப்படிங்கிறவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் அப்படின்னால எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார். அந்த நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கு. நேற்று தினம் விசாரணைக்கு வந்தது மட்டுமல்லாமல் நேற்று தினம் மதியம் 2:30 மணி அளவில் நமது சபாநாயகர் அப்பா அவர்கள் நேரடியாகவே ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜெயவேல் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான உத்தரவையும் போட்டிருக்கு. நேற்றைய தினம் 2:30 மணி அளவில் நமது சபாநாயகர் அப்பா அவர்கள் நேரடியாக ஆஜராவார் அப்படி எதிர்பார்த்த அந்த வேளையிலே அவருக்கு பதிலாக அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகிறார். வழக்கறிஞர் ஆஜராக என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது சபாநாயகர் அப்பாவுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட சமன் வந்து சேரல, அதன் காரணமாக தான் எங்களால் வர முடியல, நீங்க இன்னொரு தேதி சொல்லுங்க, கண்டிப்பா சபாநாயகர் அப்பாவு ஆஜராவார் அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜெயவேல் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, சபாநாயகர் அப்பாவு வருகின்ற 13ஆம் தேதி நீதிமன்றங்களே கண்டிப்பாக ஆஜராக வேண்டும், ஆஜராகி விளக்கங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லிருக்காங்க. இப்ப சபாநாயகர் அப்பாவு உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா அப்படிங்கிறத இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிருக்கு. அப்படி உண்மையை சொல்லி இருந்தால் அந்த 40 எம்எல்ஏக்கள் யார் யார், அப்ப அந்த 40 எம்எல்ஏக்களுக்கும் தற்போது அவர்கள் பூரா அதிமுகவிலே இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி அந்த நபர்கள் பூரா அமைப்பு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை என்பது அதிமுகவின் சார்பாக வரும். அப்படி பொய் சொல்லி இருந்தால் சபாநாயகர் அப்பாவுக்கு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அதிமுகவின் சார்பாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.